ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. குரு பகவான் வக்ர நிவர்த்தி. இந்த 9 கிரகங்களில் முக்கியமான ஒரு சுப கிரகம் 8 பேர் உங்களுக்கு எடுத்தாலுமே கூட வெளியில் இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணாலும் வீட்டுக்கு வந்தீங்கன்னா மனைவி உங்களை அப்படியே அரவணைச்சி கொண்டு போனால் அதை விட ஒரு பேரின்பம் பெரு வாழ்க்கை எதுவுமே இல்லை. கல்யாணம் ஆகலை, வீட்டுக்கு வந்துட்டீங்க, அம்மா அப்படியே உங்களை அரவணைச்சிட்டு சந்தோஷமாக இல்லை, நான் பார்த்துறேன்டா என் புள்ளடா நீ அப்படின்னு அம்மா அப்பா உங்களை வந்து அரவணைச்சி கொண்டு போயிட்டாங்கன்னா அதை விட ஒரு பேரின்ப வாழ்க்கை. வெளியில் எவ்வளோ துன்பம் இருந்தாலும் வீட்டுக்கு வந்தால் ஒரு நிம்மதி இருக்கணும். அப்போ எத்தனை பேர் எதிர்த்து நின்றாலும் ஒருத்தர் உங்களுக்கு ஆறுதலாக இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். இந்த தத்துவத்தை சொல்லக்கூடியது தான் குரு பகவான். அப்போ எத்தனை கிரகங்கள் எதிரியாக இருந்தாலும் இந்த குரு மட்டும் உங்களுக்கு அனுகிரகமாக இருந்துட்டாருன்னா, சப்போர்ட்டாக இருந்துட்டாருன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பது உறுதி. அப்பேற்பட்ட இந்த குரு பகவான் போன நவம்பர் மாதம், அதாவது கார்த்திகை மாதம் வக்ரகதிக்கு சென்றார். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 4 மாதங்களாக குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். இப்போ நாம் பார்க்குறோம், உலக நாடுகள் அனைத்தும், நான் எல்லா இடத்துலையும் சொல்வதுண்டு, நாம் அதாவது பூமியில் ஸ்ட்ராங்காக இருக்கோம்னு நினச்சிக்காதீங்க. நாமளும் ஆகாயத்தில் வான்மண்டலத்தில் தான் நாம் இருக்கோம். பூமியில் இருக்கோம்னு அர்த்தம் கிடையாது. பூமி எங்கே இருக்குன்னா வான்மண்டலத்தில் அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு. எப்படி மற்ற கிரகங்கள்லாம் சூரியனை சுற்றி வருதோ அதை போல் பூமியும் ஒரு பிளானட், அவ்வளோதான். நம்ம ஆகாயத்தில் அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கோம், இது மறந்துடாதீங்க. இந்த குரு பகவான் வக்ரமடைந்த காரணத்தினால் தொடர்ந்து பதற்றங்கள், போர் பதற்றங்கள், தேவையில்லாத போர் உருவாகியிருக்கு. இது அப்போது இஸ்ரேல் ஹமாஸ் போர் வந்தப்போ கூட இந்த பாதிப்பு ஏற்படலை. உக்ரைன் ரஷ்யா போர் வந்தப்போ கூட இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படலை. ஆனால் இந்த குரு வக்ரமடைந்து சனியும் பெயர்ச்சி அடைந்த காரணத்தினாலே இந்த ஈரான் போர் வந்து எல்லா உலக நாடுகளுக்கும் பிரச்சனையாக போச்சு. பொருளாதார வீழ்ச்சி, தங்க விலை வீழ்ச்சி, வெள்ளி விலை வீழ்ச்சி, பெட்ரோலியம் ப்ராடக்ட், மெயினாக பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு, கேஸ் சிலிண்டர் எல்லாமே தட்டுப்பாடு. இதெல்லாம் கூட பொருளாதார வீழ்ச்சி கூட நம்ம சமாளிச்சுக்கலாம். ஆனால் அங்கே மக்கள் படும்பாடு, நம்ம இந்தியர்கள் அங்கங்கே போய் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. வளைகுடா நாடுகளில், ரஷ்யாவில் போர் நடக்கக்கூடிய இடங்களில், போர் நடத்தக்கூடிய நாடுகளில் நம்மளுடைய மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. பொருளாதார அடிப்படையில், வேலை அடிப்படையில் அந்த ஊர் அதிகாரியுடைய பிடியில் சிக்கிக்கிட்டு பல சிக்கல்கள். ஃபோன் பண்ணும்போது தான் தெரியும் அவங்களுடைய ட்ரபுள் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த குரு பகவான் வக்ரம்னு எடுத்துக்கலாமா? சரி, அப்போ இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி என்பது இண்டிவிஜுவல் பர்சனுக்கு மட்டும், ஏதோ உங்களுக்கும் எனக்கும் ஒரு ரூமில் உட்காந்துருக்க உங்களுக்கும் எனக்கும் மட்டும் இல்லாமல் உலக நாடுகளுக்கு, உலகத்துக்கே, இந்த பிரபஞ்சத்திற்கே இந்த குரு வக்ர நிவர்த்தி நன்மையை செய்யும். கண்டிப்பாக அவர் ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார்னா, இப்போ பாருங்கள், இந்த சனி வெளியில் போனது தான் பிரச்சனை. சனி பகவான் ராக விட்டு வெளியில் போயிட்டு குருவுடைய வீட்டில் உட்கார்ந்தாரு, எல்லா பிரச்சனையும் ஆரம்பம். அப்போது இந்த போர் வந்து ஒரு சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவுக்கு வரும்னு நம்ம நம்பலாம். இந்த வக்ர நிவர்த்தி எப்போ நடக்குது? வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மார்ச் 19ஆம் தேதியும், திருக்கணித படி மார்ச் 26ஆம் தேதியும் நடைபெறுகிறது. அப்போது ஆல்மோஸ்ட் இந்த மார்ச் மாதம் எண்டில், பங்குனி மாதம் நிச்சயமாக இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார். அப்போது இந்த உலகத்துக்கே நன்மை நடக்கும்போது உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா என்ன? எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது, அரசியல் பிரச்சனைகள் இருக்குது, அரசியல் எதிர்பார்ப்புகள் இருக்குது, குடும்ப அரசியல் இருக்குது, அரசியல் இல்லாத இடமே இல்லை இல்லையா? ஒரு வேலை செய்கிற இடத்துல கூட ஒரு அரசியல் இருக்கும். அவனை போட்டு கொடுப்பான், அவன் இவனை போட்டு கொடுப்பான், வச்சு செய்வாங்க. கோத்த விட்டுறது,
கலகம் பண்ணி விட்டுறது, மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவது, டாமினேட் பண்ணுவது, அவனை போட்டு அமுக்கிறது, மிரட்டுறது, பிளாக்மெயில் பண்ணுறது, அதாவது இன்சல்ட் பண்ணுறது, ரெகக்னைஸ் பண்ணாமல் இருக்கிறது, இது எல்லாமே அரசியல் தான். அப்போது என்னெல்லாம் அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது, குறிப்பிட்ட உங்களுக்கு நம்ம ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள். துலாம் ராசி, குரு வக்ர நிவர்த்தி. சார் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அற்புதமாக இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். பல ஆண்டுகளுக்கு பிறகு துலாம் ராசிக்கு இப்போ தான் நேரம் நல்லா இருக்குது. 9ஆம் இடத்தில் குரு வந்து, இதுக்கு முன்னாடி அவங்க என்னென்னமோ பிரம்ம பிரயர்த்தனம் தலைகி காரைக்கால் அம்மையார் மாதிரி தலைகீடு நடந்து போயிருக்கலாம், அல்லது ஞான சம்பந்த பெருமான் மாதிரி, நாவுக்கரச பெருமான் மாதிரி நெருப்பில் நடந்து போயிருக்கலாம். அவங்க என்னென்னவோ பிரம்ம பிரயத்தனம், யாரும் செய்யாத முயற்சிகளை எல்லாம் அவங்க இந்த துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய அந்த மூளையை கொண்டு 300 கிராம் மூளையை கொண்டு, பிரெயினை கொண்டு என்னென்னமோ யோசித்து பார்த்துருப்பாங்க. எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்கும். எதிரிகளால் ஏமாற்றங்கள் தான் மிஞ்சி இருக்கும். அப்படியெல்லாம் விடாமுயற்சியோடு அவ்வளோ ஏமாற்றம் வந்த போது கூட படா அப்படின்னு விட்டுடாமல் தொடர்ந்து அடுத்து முயற்சி செய்து இப்போ 9ஆம் இடத்தில் குரு வந்த உடனே கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு ராசியாக துலாம் ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். நினச்சது இத்தனை நாளாக நீங்கள் எதுக்கு பாடுபட்டீங்களோ, இத்தனை நாளாக நீங்கள் எதுக்கு கஷ்டப்பட்டீங்களோ, அதற்கான ஒரு சுப பலனை, நல்ல பலனை இப்போது இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. நடுவில் ஒரு 4 மாதம் சரியில்லாமல் போயிடுச்சு. நடுவில் ஒரு 4 மாதம் சரியில்லாமல் போயிடுச்சு. கார்த்திகை, மார்கழி, தை, மாசி. இந்த பங்குனி மாதம் 10 தேதிக்கு மேலே மீண்டும் நீங்கள்தான் ராஜா. மீண்டும் நீங்கள் தான் ஒரு ராஜா, ஒரு நாட்டுக்கு ராஜா. அப்போ 9ஆம் இடத்துல குரு இருந்தார். அதனால் நல்ல முயற்சிகள் இத்தனை நாளாக ஒரு 10 வருஷமாக என்னுடைய ஆம்பிஷன் என்னவோ, என்னுடைய கனவு என்னவோ அதெல்லாம் நெருங்கி வந்தது சாமி. ஒரு 50% நடந்தது, அப்படியே நிற்குது, தொங்குது. கம்ப்ளீட் ஆகுமா ஆகாதான்னு தெரியல. கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே, உங்கள் கனவுகள் நிறைவேறும். உங்கள் கனவுகள் நிறைவேறும், நல்லது நடக்கும். துலாம் ராசி என்பர்களே, மிக உயர்ந்த இடத்தில் 9வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான். பொதுவாக 9ஆம் இடத்துல ஒரு பாக்கியம், ஒரு மனிதன் வாழ்க்கையில் என்னெல்லாம் சுபத்தை அனுபவிக்க வேண்டுமோ, சுகத்தை அனுபவிக்க வேண்டுமோ, அதெல்லாம் 9ல் குரு இருந்துட்டார்னா அந்த சுகங்கள், சுபம் எல்லாம் கேரண்டியாக அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அது ஆணோ பெண்ணோ. அப்போ துலாம் ராசி என்பவர்களே, 12 ஆண்டுகளுக்கு பிறகு, 12 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் துலாம் ராசி என்பவர்களுக்கு 9ஆம் இடத்தில் குரு. அப்போ பாருங்கள், 11 வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இன்னொரு 3 மாதம்தான். ஜூன் மாதம் குரு பெயர்ச்சி நடக்க போகுது. அப்புறம் உங்களுக்கு 2ஆம் இடம் போயிடுவார். 10வது வீட்டுக்கு, துலா ராசிக்கு 10வது வீட்டுக்கு வந்துடுவார். இன்னொரு 3 மாதம், அதுக்குள்ளே நீங்கள் கிடுகிடுன்னு உங்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் நீங்கள் சாதித்து கொள்ள வேண்டும். உங்களுக்கான டைம் அவுட், கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். துலாம் ராசிக்கு இதெல்லாம் தான் ஜோதிட ரகசியம். வெறும் ராசி பலன் பார்த்தா போராது. இந்த மாதிரி ரகசியங்களை, ஜோதிட ரகசியங்களை தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அப்போ துலாம் ராசி என்பர்களே, இன்னும் ஒரு 3 மாதம்தான். ஜூன் 15ஆம் தேதி வரையிலும் தான் உங்களுக்கு இப்போ கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போத்துலேருந்து, இன்னிலேருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி என்ன தேதி? மார்ச் 12.
இப்போத்துலேருந்து உங்களுக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. ஜூன் 15, 16 தேதியோட இந்த குரு பகவானுடைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு முடியுது. 10ஆம் இடத்துக்கு போகிறார். அப்புறம் நீங்கள் உழுந்து எழுந்து தொழில் செஞ்சு பழிச்சு வரலாம். நீங்கள் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால், ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை உங்கள் ஆம்பிஷன் அச்சீவ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சால், நீங்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம், வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம், மாணவிகளாக இருக்கலாம், வயோதிக பருவத்தில் இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், அப்போது இல்லை ஐடி பீப்புள்ஸாக இருக்கலாம், இல்லை ரிசர்ச் சயின்டிஸ்டாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், ஆடிட்டராக இருக்கலாம், காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருக்கலாம், உயர்ந்த ஸ்தானத்தில் ஒரு சிஇஓ அல்லது அதுக்கு மேலே ஒரு டைரக்டர், சேர்மன், எம்டி, ஜிஎம், இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல போஸ்டிங் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். நீங்கள் எந்த வியாபாரம் அல்லது எந்த தொழில் அல்லது எந்த வேலை செய்பவராக இருந்தாலும், துலாம் ராசி என்பவர்களே, இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. மற்ற எல்லாருக்கும் பர்சன்டேஜ் சொல்லலாம், 70%, 80%, 90%. துலாம் ராசிக்கு 100க்கு 200% சூப்பராக இருக்குது. உங்களுக்கு மட்டும்தான் நல்லா இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு டெபுட்டி சிஎம் ஆகக்கூட, இல்லை வைஸ் சிஎம் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. அப்போ அரசியலில் நல்ல பதவிகள் கிடைக்கும். துலாம் ராசி என்பவர்களே, அரசியல் தலையீடு நல்லபடியாக இருக்கும். அரசியலே நல்லா இருக்கும்னாக்கா மற்ற இடத்துல தொழிலில் வருமானங்கள் அதிகரிக்கும், பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும். நீங்கள் இப்போ உள்ளே போனீங்கன்னா சாதுரியமாக ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு லீகலாகவோ இல்லீகலாகவோ அழகாக ஒரு 2ஆம் தர மறைமுகமான வருமானங்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு கோடிக்கணக்கில் பெரிய அளவு வருமானங்கள் காத்திருக்கிறது. அப்போது துலாம் ராசிக்கு நன்மைகள் அதிகம். இந்த நன்மைகள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் ஒளிந்திருக்கிறது. ஜோதிட ரகசியம். விருச்சக ராசியை பொறுத்தவரையிலும் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி. விருச்சக ராசி குரு ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 5ஆவது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி இருப்பதும், உங்கள் ஜாதக அமைப்புன்னு ஒன்று இருக்குது, அதையும் பார்க்கணும். சில இடங்கள் அது யோகமாக அமையும், சில இடங்கள் அது பாதகமாக அமையும். ஆனால் பாருங்கள் விருச்சிக ராசி என்பர்களே, இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 8ல் மறைந்த குரு நிறைந்த பலனை விருச்சகத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தார். எனக்கு தெரிஞ்சு அக்டோபர் மாதம் வரையிலுமே கூட விருச்சக ராசி என்பவர்களுக்கு தொழில் சிறப்பாக தான் இருந்தது, நல்லா தான் இருந்தது. டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருந்திருக்கும், வருமானங்கள் இருந்திருக்கும், வரவு செலவுகள் அதிகரிச்சிருக்கும். இந்த கார்த்திகை மாதத்துலேருந்து கொஞ்சம் அப்படியே டைட்டாக இழுத்து பிடிச்ச மாதிரி வரவு செலவுகள் கொஞ்சம் அப்படியே டைட் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். ரொம்ப அதிகமான டிரான்சாக்ஷன் இருந்திருக்காது, ஒரு கை கடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் எதனால் ஏற்பட்டதுனாக்கா குரு பகவான் வக்ரம். அப்போ குரு மட்டும் அந்தாலும் 8ஆம் இடத்துல தானங்க மறைஞ்சிருக்காரு. அதுக்கும் விருச்சக ராசிக்கும் என்னங்க சம்பந்தம் வந்தது? அவர் மறைஞ்சிட்டாருங்கிறதால எப்படியாவது விருச்சக ராசிக்கு குழப்பங்கள் ஏற்படுமா, தடைகள் ஏற்படுமானா நிச்சயமாக ஏற்படும். ஏன்னா 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் விருச்சக ராசிக்கு 2ஆவது வீடு தனஸ்தானம், தான் சொந்த வீடுங்க, தான் சொந்த வீட்டை பார்க்குறாரு. பாதகஸ்தானத்திலிருந்து பார்க்குறாரு. கெட்டமன் கெட்டில் ராஜயோகம். விருச்சக ராசிக்கு 8ஆவது வீட்டில் போய் மறைஞ்சு கெட்டு, 2ஆவது வீட்டுக்கு பாதகஸ்தானம், 7ஆவது வீட்டில் போய் பாதகஸ்தானத்தில் அமர்ந்து அங்கேயும் கெட்டு, பணம் வரவுன்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது அங்கே ஒரு யோகம் ஏற்படுகிறது. அதனால தான் விருச்சக ராசி என்பர்களே உங்களுடைய பல கஷ்டங்கள் நிவர்த்தி அடைஞ்சிருக்கும். பலவிதமான கஷ்டங்கள்,
கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், மெயினாக கோர்ட்டு கேஸுகளாக இருக்கலாம். கோர்ட்டு கேஸுகளாக உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடுகளாக இருக்கலாம். வெளிநாடுகளில் கூட வம்பு வழக்கு, போலீஸ் கேஸு, ஆமாம், வாக்குவாதங்கள், சிறை தண்டனைகள், ஜாமீன் சம்பந்தப்பட்டது, செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை, செஞ்ச குற்றங்களுக்கான தண்டனை. அப்புறம் அதில் இனிதேனும் உங்களை ஜாமீன் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே உங்களை ரிலீஸ் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா அதுக்கு சமமான கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், கடன்காரங்களாக அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு வைக்கிறது, கேட்காமல் இருக்கிறது. அப்பாடா இப்போ தான் கடன்காரன்றது 2 வாரமாக ஃபோன் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. அப்படி இல்லைன்னா அவங்க ரொம்ப டைட் பண்ணுறது. அப்போ கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், மெயினாக வம்பு வழக்குகள். இந்த வம்பு வழக்கு அப்படிங்கிறது, கேசஸ் அப்படிங்கிறது பலவிதமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய வம்பு வழக்குகள், வேலை செய்கிற இடம், வேலை செய்கிற இடத்துல அங்கே ஏற்பட்ட பிரச்சனைகள், வீண்பெரிய அவமானங்கள், தலைகுனிவுகள். நிறைய நம்ம டீச்சர்ஸ் பார்க்குறோம், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அதாவது டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது வேலை செய்கிற இடத்துல நடக்கக்கூடிய வம்பு வழக்குகள், சஸ்பெண்ட் பண்ணுறது, டிஸ்மிஸ் பண்ணுறது, அதை அப்பீல் போகிறது, இல்லை அதுக்கு ஒரு என்கொயரி வைக்கிறது, இல்லைனா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட் எல்லாம் ஸ்டாப் பண்ணியிருந்தால் அதுக்கு ஒரு என்கொயரி போடுறது. அப்போ வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய என்கொயரிகள், அல்லது பிஸ்னஸில் வரக்கூடிய வம்பு வழக்குகள், டிரான்சாக்ஷனு, பார்ட்னர்ஸால் வரக்கூடியது, இல்லை டிஸ்ட்ரிபியூஷனால் வரக்கூடியது, இல்லைன்னா பையர்ஸால் வரக்கூடியது. ஸோ தொழிலில் வரக்கூடிய வம்பு வழக்குகள். மூணாவதாக விபத்துக்கள், ஆக்சிடெண்ட்டு, இன்சூரன்ஸ், இது ரிலேட்டடாக வரக்கூடிய வம்பு வழக்குகள். நாலாவதாக ரொம்ப முக்கியம், குடும்பம், அசட், சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகள், பாக பிரிவினைகள். இது உன் சொத்து, இது ஏன் சொத்து, மேல் வீடு ஒன்று, இது வழி உனக்கு கிடையாது, பின்னாடி நீ எடுத்துக்கோ, மாமியார் வீட்டு சொத்து, மாமனார் வீட்டு சொத்து, மச்சான் சொத்து, அப்பா சொத்து, அம்மா, இப்படி குடும்ப பிரச்சனைகள். அதே போல் கணவன் மனைவி டிவோர்ஸ் கேஸு, அங்கே டிஸ்ட்ரிபியூஷனு. அப்போ இந்த மாதிரி வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் எல்லா இடத்துலையும், வேலை செய்கிற இடத்துலேருந்து, தொழில் செய்கிற இடத்துலேருந்து, குடும்பம் வரையிலும், அல்லது பார்ட்னர்ஸ்குள்ளே வரக்கூடியது, அல்லது வீடுகள் சம்பந்தப்பட்டது, நிலப்பலங்கள் சம்பந்தப்பட்டது, ஆக்குபேஷன், அத்துமீறுதல், அல்லது வேறு ஏதேனும் இது இல்லாததுக்கப்புறம் சண்டை சச்சரவுகள், எதிரிகளால் வரக்கூடிய வம்பு வழக்குகள், இப்படி பலவிதமான வம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே. இல்லை, எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ விருச்சக ராசி அன்பர்கள் நம்மிடத்தில் வாராகி இடத்திலே ஜெயிச்சவங்க ஏறாலும், நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க, சொத்தை மீட்டிருக்காங்க, பூச்சி பண்ணி கொடுத்துருக்குறோம். மேலே அப்பீலுக்கு போயிட்டு கடைசியில் சாமி எனக்கு இதுதான், இதுக்கு மேலே வழியே இல்லைன்னுவாங்க. அங்கே ஒரு பிள்ளையாரை வச்சு செட் பண்ணி கொடுப்போம், நல்ல வெற்றி கிடைக்கும். விநாயகர் ஜெயிச்சு கொடுப்பார். அப்போ பல வழக்குகளிலே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே, இந்த நிலையில தான் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி நடக்குது. அப்போ இந்த வக்ர நிவர்த்தி என்பது முழுக்க முழுக்க விருச்சக ராசிக்கு ஒரு நன்மைக்காக நடக்குது. ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களுக்கு என்ன நன்மை நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உடனே உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாடுகளை அறிந்து உடனே செய்யுங்க. நீங்கள் ஜெயிப்பது உறுதி. விருச்சக ராசி அன்பர்களே, தாமதம் வேண்டாம்.